ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அரவிந்த் வந்து எதர்ச்சியாக வந்து நம்முடைய மல்லியை வந்து பார்த்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அதுக்காக நானே உங்களை வந்து கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏற்றின நம்ம அரவிந்த் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போய் விடுறது இல்லைங்க. நம்மளுடைய மல்லியோட கதையெல்லாம் வந்து கேட்டு ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணுறாருங்க. மல்லி யாருக்கும் எந்த ஒரு துரோகம் நினச்சதில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமத்தை கொடுத்துருக்க இந்த கடவுளை அப்படின்னு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்த் வந்து எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்முடைய பத்ரபாபுவோட வீட்டுக்கு தாங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து மல்லி வந்து பிறந்த வீட்டில் இருக்கிறவங்கள வந்து பார்த்தாவது இந்த கஷ்டத்தெல்லாம் வந்து மறந்து சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து நம்முடைய மல்லியை வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனது பார்த்தீங்கன்னா என்ன அரவிந்த் நீங்களும் மல்லி வந்திருக்கீங்க, மல்லி எங்கே பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குற பார்த்தீங்கன்னா மல்லி வந்து இப்படி தான் வந்து வெண்பா வந்து ஸ்கூல் வந்து விட்டுட்டு நான் அங்கேருந்து வந்து நடந்தே வந்துக்கிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் நான் ஒரு சவாரியை போயிருந்தேன். அப்போ தான் வந்து இவங்களை வந்து எதிர்ச்சியாக வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் மல்லி நடந்து போயிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு மல்லிக்கிட்ட வந்து காசு இல்லை, விஜய் வந்து கொடுத்துருக்காரு, அந்த காசும் வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க. மல்லிக்கிட்ட இருந்த காசெல்லாம் வந்து விஜயோட அக்கா வந்து எல்லாம் வந்து பிடுங்கிட்டு எதாக இருந்தாலும் வந்து எங்ககிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் போக வெண்பா வந்து மல்லி இருந்தால் தான் ஸ்கூலுக்கு போவேன், இவங்க கூடலாம் வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னதுனால தான் வந்து மல்லி வந்து வெண்பா ஸ்கூலில் விட்டுட்டு விஜய் வந்து ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாரு. காசு கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் வேணாம் உங்கள் காலால் வந்து பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஏன் மல்லி எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்மளையே பத்ரபாபு வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா இல்லைனா எதுக்கு உனக்கு வந்து சிரமத்தை கொடுக்கணும், ஆல்ரெடி நான் வந்து உனக்கு நிறைய கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் அதுவும் போக ஒரு வேலைக்கு ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன், அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அது பிரச்சனை வந்து அந்த வேலையும் வந்து போக முடியாத போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு வேலை ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன், என் சர்டிஃபிகேட்டும் வந்து அந்த ராஜேஸ்வரி வந்து எரிச்சிட்டாங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற பார்த்தீங்கன்னா மல்லி இது வந்து நீ ஆசைப்பட்டு போன வாழ்க்கை, அதனால் வந்து நீ என்ன அங்கே என்ன செஞ்சாலுமே நீ வந்து அனுசரித்து வந்து வாழ்ந்து தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு நீ வெளியே வந்துட்டேன்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாலும் என்ன பண்ணாலுமே வந்து நீ வந்து கேட்டுக்காத உன் பாட்டுக்கு வந்து நல்லதை மட்டும் செஞ்சுக்கிட்டு மற்றபடி வந்து எதுவுமே வந்து அவங்க திட்டினாலோ எது பண்ணாலும் வந்து கோவப்பட்டேன்னா உன் வாழ்க்கை போச்சு, அதுக்காக உன் அண்ணனோட மரியாதை எல்லாமே போயிடும் ஊரில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் வச்சா நீங்கள் மல்லிக்கு ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்ற பற்றி நான் மல்லிக்கு போய்ட்டு என்ன வேலை வாங்கி தருது, அதுவும் வேலை வாங்கி கொடுத்துனா அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டில் சும்மா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மல்லி வந்து சொந்த காலில் வந்து நிற்கணும்னு வந்து ஆசைப்பட்றாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை ஒன்று நான் வாங்கி தர்றதா வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி இதை கேட்டு ஷாக் ஆகுறது பார்த்தீங்கன்னா வேலை போகிறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய மல்லிக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு நம்முடைய பத்ரபாபு வந்து கேட்க போகிறாங்க. இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான், அதனால் வந்து நம்முடைய பொண்ணு வந்து இஷ்டப்பட்டு போனது, அதனால் வந்து அந்த இடத்துல வந்து அனுசரித்து வாழ்ந்து தான் இன்னும் இருக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க வந்து வரப்போகிற எபிசோடில் வந்து இருக்க போகுது. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல ராஜேஸ்வரன் பிரச்சனை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.